ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 87வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 82 கிலோ 650 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு சஜஷன் வீடியோவாக போகும். எனக்கும் இது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட மெயினான ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். இந்த தயிரை வச்சு இன்றைக்கி என்னோடய ஃபுட்டை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கெட்டி தயிரை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, பிங்க் சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் இருக்க மாதிரி பிங்க் சால்ட்டு சேர்த்துக்கினேன். 2 மிளகு, சின்ன துண்டு வந்து இஞ்சி, ஒரு அரை பச்சை மிளகா, கூட ஒரு துண்டு மாங்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி ஒரு டம்ளர் இருக்க மாதிரி காலையில் மோர் எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸ்க்கு மோர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நீங்கள் தயிராக எடுத்துக்கிறத விட தயிரை வச்சு எந்த ஒரு ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லது தான். வெறும் தயிராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் ஃபேட் சேரதா செய்யும். மோர் இல்லை இப்போ நான் செய்ய மாதிரி ஒரு சில ஃபுட் ஐட்டம்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிட்றதுக்கு மில் மேக்கர் இருக்கு இல்லையா, அது ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி ஊற வச்சுட்டு வந்திருந்தேன். அதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி ரவையும் ஒரு 5 ஸ்பூன் இருக்க மாதிரி தயிரையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. அதில் தோசை சுட்டேன். இது கூட வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு உளுந்து தாளிக்க வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் நல்லா தாளிக்கும் பொழுது தேவையான அளவு மஞ்சள் பொடி, தனி மிளகாய் போட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு அரை கிளாஸ் இருக்க மாதிரி தயிர் நல்லா அடித்து அதில் சேர்த்துட்டேன். இப்போது ரொம்ப சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசைக்கு இந்த கிரேவியை வச்சு தான் இன்றைக்கி மதியம் நான் வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு மோர் குழம்பு பண்ணியிருந்தேன். ஈவினிங் கடைக்கு வரத்துக்கு முன்னே 2 மெதுவடையை அந்த மோர் குழம்போடு சேர்த்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். நைட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒர்க் அவுட் ப்ராப்பராக இல்லைனா கூட எனக்கு உடம்பு அசதி ஏற்படுற மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஜீரகம், சோம்பு, ஹோமம், பட்டை இது 4ம் சேர்ந்து தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா நல்லா சூடாக ஒரு டம்ளரில் எடுத்து குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் இன்றைக்கி என்னோட வெயிட் லாஸோட ஃபுல் மெனு. உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.